அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? பவாடை தாவணியை பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. அவ்வளவுதான். அப்புறம் தனி குறைஞ்சது ஒரு 2 கோட்டரு காசை கொடுத்தா அவனாலே கொண்டாந்து கொடுக்குறானுங்க. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு தொடக்கிறீங்க. இதெல்லாம் யாருங்க? இதெல்லாம் எங்கேயோ காட்டுல உள்ளவங்க போல தெரியுது. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம். வேற புள்ளகம். அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். உங்க பெரிய பையன் எங்க? பெரிய பையன் போயிட்டார். எப்படி? கத்தியால குத்தி கொண்டுட்டேன். சாதாரணமா சொல்றீங்க. என்ன போட்டுட்டு அடி அடிடா அடி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சரியா குறவலைக்கு போலீஸ் ஸ்டேஷன் அரசு. என்னடா சொன்ன? போலீஸ். ஐயா எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ல இருந்தாலும் தெரியலையா? 14 வருஷம் நல்லா களி தின்னுக்கிட்டு நல்லா இருந்தேன். ஐயோ, உங்க மனைவி எங்க? மனைவி நான் ஜெயிலில் இருக்கும்போது செத்துட்டாங்க. எப்படி செத்தாங்க? இவங்க வீட்டுக்கு தான் கேட்கணும். உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா. உங்க பேர் என்னங்க? சுப்பிரமணியம். உங்களுக்கு என்ன வயசு? அதுதான் சொல்ல முடியாது. இப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி. என் பேரை சொன்னாலும் அப்படித்தான். ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். பயப்பட மாட்டேன், நின்னு அடிக்குவேன். ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். அந்த நேரம் நல்லா இருந்தேன் நான். இப்பதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டு இருக்கிறேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அண்ணன் வந்து முருகன். அண்ணி பேரை நாங்க சொல்றது இல்லை. பரவாயில்ல, இத ஒரு அவசரத்துக்கு சொல்லலாம். அண்ணன் பேர் மட்டும்தான். அண்ணி பேரு சொல்லுங்க. அண்ணி பேர் தெரியாது எனக்கு. சரி, அப்ப பேரு தெரிஞ்சிருக்குமே. மறந்து போயிட்டு இருக்கிறேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யார? மல்லிகா. மல்லிகா. மல்லிகா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. எங்க இருக்காங்க அவங்க? எங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல தெரியாது. கடைசி எங்க பாத்தீங்க? கடைசி அங்க நாங்க பொண்ணு விட்டுட்டு வந்தது தான். எல்லாரும் வந்துட்டோம் நாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? நான் என்ன பாக்கெட்ல போட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேடா. டேய், சேகர பாத்த? சேகரா இங்கதானே எங்கயோ இருந்தா. போடா டேய் போடா. அவசரமா போற கூப்பிட்டு சேகர பாத்தியா ஜோகர பாத்தியா? ஒரே பொண்ணு இல்ல, ரொம்ப பாசம் வச்சிருப்பீங்கல்ல? பாசம் வச்சிருந்தோம், பாசத்தை கெடுத்துக்கிட்டாங்க. ஏன்? அப்படித்தான். இனிமே எல்லாம் அப்படித்தான். பாசத்தோட வளர்த்ததுனால தாமா இவங்க இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி தூங்குற நேரத்துல கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு இருக்கு. பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு நீ அண்ணனை கொண்டத்தானு நெஞ்சில குத்துன்னு குத்திட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3. போனீங்க. நான் ஜெயிலுக்கு போறேன்ட்டு மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன். 20 வயசு பையனை கொன்னதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல? சத்தியமா இல்ல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க எனக்கு அடிக்கிறீங்க, நான் உங்களுக்கு அடிக்கிறேன்னு வச்சுங்க. நீங்க சும்மா இருந்துருக்கீங்களா? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? மேடம், எங்க அம்மா படிக்க வைக்கிறது என்ன பெரிய ஹீரோ மாதிரி வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? வயசுல பெரியவங்களா இருக்காங்களா? பேசாம இருக்கேனா? தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. மனிதரோட வாழ்க்கையில தத்துவம் வேற பேசுறீங்களா? உண்மையான சுப்பிரமணியம் ஆறு. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். சாவுற நேரத்துல சந்தோஷமா சாவணும்னு சொல்லிடுறேன். ஆனா மத்தவங்களை எல்லாம் துன்பப்படுத்தணும், அவன் சந்தோஷமா சாவணும்.
என்ன பிளான் என்ன லைஃப்ல? என் லைஃப்ல ஏதாவது பைசா இன்க்ரீஷன் குடிச்சிட்டு சேர்த்துடலான்ட்டு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. ட்ராஜடி மேல உங்களுக்கு வருத்தம் பட்டா பைத்தியக்காரன் ஆயிடுவான். அப்ப வருத்தம் படக்கூடாதுன்னு இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க. கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஒரு 2 பாட்டு பாடுங்க. பாடுங்க. அதான் பாட சொல்றாங்கல்ல, வாயில என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? பாடுறா. பவாடை தாவணியை பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு